Praise the Lord. Hallelujah. யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தொடர்ந்து இந்த 4 மாதங்களும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து அவர் வலுவாது நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தமது வார்த்தையினாலே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், நாம் எதை விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு உண்டு. இவ்வளவாய் நாம் ஜெபித்தாலும் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வார்த்தையினால் வரும். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53வது வேத வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து கடந்து போன மனுஷனுடைய குமாரன் பிழைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அப்படியே அந்த மனுஷன் விசுவாசித்து மரண படுக்கையிலே காணப்பட்டவனை தேவன் தமது வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். அல்லேலூயா. அவன் அப்படியே விசுவாசித்து போன பொழுது இயேசு சொன்ன அதே மணி நேரத்திலே அவன் குமாரன் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் அவன் வீட்டார் அனைவரும் தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார். தேவன் ஏற்ற நேரத்திலே நமக்கு அற்புதம் செய்வார். ஏற்ற காலத்திலே விடுதலை ஆக்குவார். ஏற்ற சமயத்திலே அற்புதம் செய்து நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. கவலைப்படாதிருங்கள். அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள். நிச்சயம் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் நிமித்தம், அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாய் மாற்றார். பிள்ளைகளாகும்படியான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்குள் எதிர்பார்க்கிறார். அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவ, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் பூமியெங்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசித்து ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதென்றால் பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, அற்புத வாழ்வு கொடுக்கிறார். கடைசியாக பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுகிறார் மார்க் 5:34, ஸ்திரியே அன்பு, அந்த அன்பின் வார்த்தையை சொல்றாரு பாருங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, சமாதானமாய் போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது சுகம், பலன், ஆரோக்கியம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்க கூடுமானால் அற்புதம் நடக்கும். பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். இப்போ காலையில ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கிறதோ உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து, உம்முடைய நாமத்தை விசுவாசித்து, உம்முடைய வல்லமை விசுவாசித்து இப்பொழுது அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும். எத்தனை வியாதி இருந்தாலும்
இருந்தாலும் சுகமடையட்டும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரட்டும், எவ்வளவு பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் துரத்தப்படட்டும். யார் யார் மனம் திரும்பாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், இன்னும் சாபத்தில், இன்னும் மனம் திரும்பாமல் பின்மாற்றத்தில் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து ஆண்டவரே போராடி கொண்டு அத்தனை பிசாசின் காரியத்தின் மத்தியிலிருந்து விடுவித்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், வியாதிஸ்தர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், போராட்டங்கள் விலகட்டும். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைவேறுதலாய் வெளிப்படுவதற்காய் நன்றி. விசுவாசித்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து சாட்சியை நிறுத்துவதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. விசுவாசியுங்கள், எல்லாம் கூடும்.